இருக்கிறது. வாக்குப்பதிவு பல்வேறு இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நிறைவடைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பூட்டி சீல் வைக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விழுப்புரம், சென்னை, கடலூர், மதுரை, கோவை, கரூர் என்று பல்வேறு இடங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை அதிகாரிகள் மூடி சீல் வைக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்குள்ளாக வந்தவர்கள் டோக்கன்களை வாங்கிக் கொண்டு வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் உள்ளது. போயிட்டு வந்துட்டா 8 மணி வரையும் இருக்கான் டைம். போயிருக்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் மூடி சீல் வைக்கப்பட்டு ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது கோவையில் என்ன நிலவரம்? எவ்வளவு வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன? எங்காவது வாக்காளர்கள் காத்திருக்கிறார்களா டோக்கன் வாங்கிக் கொண்டு? 3500க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்களில் பரபரப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று அந்த இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கும் பணிகளை தற்போது அதிகாரிகள் நடத்திக் கொண்டிருக்கின்றனர். இவிஎம் மிஷின், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகிய இயந்திரங்களை அவற்றுக்குரிய பெட்டிகளில் வைப்பதற்கான பணிகளை தற்போது செய்து கொண்டிருக்கின்றனர். பதிவான வாக்குகளை போலீஸ் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தெளிவாக அவர்களிடம் கூறி அந்த எண்ணிக்கைகளை சரிபார்த்த பின்னர் அந்த இயந்திரங்களை அவற்றுக்குண்டான பெட்டிகளை வைப்பதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்களின் முன்னிலையில் அரக்கு வைத்து சீல் வைப்பதற்கான பணிகளை தற்போது தொடங்கி இருக்கின்றனர். 2 ஆவணங்களாக இங்கு பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் ஸ்டாச்சுட்டரி மற்றும் நான் ஸ்டாச்சுட்டரி என 2 வகைகளில் ஆவணங்களாக பிரித்து அவற்றை வைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு